ஏண்டா கடைசியில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்காத்தால கடுப்பேத்தாத. அதான்டா, பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல் மாதிரி. உங்களுக்குலாம் தோசையோட ருசி தான்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பழமொழிலாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்கில் சொல்லாமேன்னு. டைமிங் நல்லா இல்லை. தமிழ் இங்க வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா ஹேமா ஹேமாவுக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேற்று நான் கேட்கும்போது தண்ணிலாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதான். அது சரி. கிளப்பு பப்புன்னு போகிறதுக்குலாம் மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பியர் வாங்குறது எடுபடி வேலை செய்யறதுலாம் நாங்களா? சரி, வேணாம். ஏய் நான் வாங்கினறேன். ஏய் நான் வாங்கினறேன். நான் வாங்கினறேன். ஏய் அப்புறம் ஏன் பீர் வேலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடாக அடிக்கிறா? சீ, என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெந்நீர் அடை மூர்த்தி மாதிரி பண்றா? தெரியுது. என்னடி நம்மளை பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சேச்சே, வாய் மூடுறா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் நான் ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்டு தாண்டி. அம்மா அவனுக்கு ஒண்ணு போடுறே. அவன் சொன்னதுக்கு என்னைய அடிக்கிற? ஏய் வாய் மூடுறா, வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளக்காரின்னு? ஏய் இங்க பாருடா, இங்க பாருடா. நீ பார்க்க சுமாராதான் இருக்க, சுமாராதான் இருக்க. ஆனா ஒண்ணு பண்றடா, ஒண்ணு பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்ற தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? Feel? ஆடி போலாம், நாளைக்கு வந்து அடி போ. கூட்டி போடி. How? ஏண்டா உனக்கு தெரியல? போலாம் பண்ணி. நாயே உனக்கு இருந்தாலும் அரபியருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான் அவ அரைஞ்சது கூட ஓகே, ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு, ஓகேவா? ஓகே. அது இல்லடா, என்னவோ பண்ற, ஏதோ பண்ற, டிஸ்டர்ப் பண்ற, அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதுடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான் டெல்டா, ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியும்லடா மச்சான். போயிடு மச்சான். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போற. டேய் சாரி, நேத்து உன்னை அடிச்சிட்டேன். அடிச்சியா? இல்லையே. ஓ, ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே, டிஸ்டர்பன்ஸ், இங்கே ஃபீல், ஹவு யூ ஃபீல் அப்படின்னு சொன்னேனா? இல்லையே. நான் சும்மா சொன்னேன், நீ அடிச்ச. நான் சீரியஸாக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல? என்ன ஒத்துக்கணும்? சொன்னேன்னு. என்ன சொன்னேன்னு? I used to play when I was a kid. எனக்கு விளையாடணும்.
என்னது? நம்ம 2 பேரும் டார்ஜிலிங் போகிறோம். வீட்டில் என்ன சொல்லுவேன்? ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி. என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ அவனை விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொடனே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 இயர்க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை. கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான் நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய் ஏன்டா பேசுகிற? மச்சான் எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத, வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு ஏய். பொண்ணு இல்லை. தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்னை விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கே எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான். மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? வேணு பாக்குறேன். கிளம்பு. அவன் பயங்கர அப்செட்டாக இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony. இது garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவில் ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்ன அனாதையாக விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையாக விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்ன கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமாக பேசுகிற நீ? சுயநலம்? இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ணுறேன்? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னவோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரை பெருசாக்குற.
நீ எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. ஸ்டாப் மேக்கிங் மீ லுக் லைக் வில்லன். இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படிதான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாம தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலயும் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்கிற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லு, சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா? நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் 2 பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். 1 வருஷம் எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு.